யோபு அதிகாரம். என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். நான் தேவனை நோக்கி, என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும். நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ? மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தைப் போலவும் இருக்கிறதோ? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ? தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர். நான் துன்மார்க்கனாய் இருந்தாலும் எனக்கு ஐயோ! நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே. நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கற்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ? கார் இருளும் அந்தமான இருந்த தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத தேசமும் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை மீகா 6ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டில் இருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல்
வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவர்க்கும் செவி கொடுங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ? கள்ள தராசும் கள்ள படிக்கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அவர்களில் ஐஸ்வர்யமுள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு கபடம் உள்ளது. ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சியமாக்குவேன். நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய். உனக்குள்ளே சோறு உண்டாகும். நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை. நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய். நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளைகளும் ஆகா வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். எனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான்.
பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகளில் இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் முடிவில் சொல்லப்படுகிற காரியம், நீங்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் சற்று தியானிக்கிற வேளையிலே இந்த வார்த்தையினுடைய பகுதி சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கு யார் நீதிமான்கள் என்று வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களிலே நீதிமான்களாக மாற்றப்பட்டு கொண்டு வருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இந்த நாட்களிலே இருக்குமா. அப்ப நீதிமானுடைய அந்த ஜெபம் எப்படியாக இருக்குமாம்? ஒரு ஊக்கமான ஒரு வேண்டுதலாக இந்த நாட்களில் இருக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். சாதாரணமான ஒருவர் இந்த நாட்களை ஜெபிக்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களில் ஏனோ தானோ என்று சொல்லி இந்த நாட்களை ஜெபிக்கலாம். ஏனென்றால் இவர்கள் ஜெபிக்க கேட்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் ஏதாவது ஒரு அலப்பு ஜெபத்தை இந்த நாட்களிலே செய்து கொள்ளலாம். ஆனால் நீதிமான் செய்கிற அந்த ஜெபம் எப்படியாக இருக்குமாம்? ஒரு ஊக்கமான ஜெபமாக இந்த நாட்களில் கருதப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் இந்த நாட்களை ஜெபிக்க என்று சொல்லி வெளிக்கிட்டால் இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த நாட்களை ஜெபம் பண்ணுவார்கள். அது எல்லாம் இந்த நாட்களில் ஒரு அலப்பு ஜெபமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே யாக்கோபு 5:16 பார்க்கிற வேளையிலே, அங்கே ஒரு மனுஷன் சொஸ்தமாக வேண்டுமா இருந்தால் ஒரு ஊக்கமான ஜெபத்தின் மூலமாய்த்தான் அவனுடைய நோய்கள் இந்த நாட்களிலே குணமாகிறது, அவனுடைய பலவீனங்கள் இந்த நாட்களிலே நீங்குகிறது. அவன் இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே பலவீனம் நீங்கி சுகப்பட்டு போகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வேளையிலே ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே பேதுருவினுடைய ஜெபத்தை இந்த நாட்களில் எடுத்து பாருங்கள். பயந்து போய் இருந்த அந்த பேதுரு ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்று பாருங்கள். இந்த நாட்களில் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் அங்கே பேதுரு எப்படியாக வந்து ஜெபிக்கிறார் என்றால், அந்த பிறவி சப்பானி இடத்திலே வந்து, என்னிடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்திலே இருக்கிறது ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து என்னும் நாமம், அவருடைய நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன வேளையிலே உடனே அவனுடைய கரடுகள் எல்லாம் மாறி அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம்.
அந்த ஜெபம் எப்படியாக இருக்கிறது? ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, நுகங்கள் உடைக்கப்படுகிறது. அவன் இந்த நாட்களிலே அங்கே காலூன்றி நிற்கிறதை பார்க்கிறோம். இதுதான் அந்த நீதிமானுடைய ஜெபம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நீதிமான் செய்கிற அந்த ஊக்கமான ஜெபத்தின் மூலமாய் அங்கே என்ன வருகிறதாம்? அந்த ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக அந்த நாட்களில் இருக்கிறதாம். அந்த பலன் என்ன செய்யும் என்றால், பிணியாளியை போய் என்ன செய்யும் என்றால் ரட்சிக்கும், பிணியாளியை சுகமாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஜெபத்திலே ஜீவன் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்துக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள், பொல்லாத கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இப்படியாக ஒரு ஊக்கமான ஒரு கண்ணீரோடு இந்த நாட்களிலே ஒரு இருதயத்தினாலே அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே அந்த கட்டுக்களுக்கு அவர்களை நீக்கி இந்த நாட்களிலே அந்த கர்த்தருடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்கு ஒரு உயிரை கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நீதிமானின் ஜெபமாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஏனோ தானோன்று இந்த நாட்களை ஜெபிக்காதபடி ஒரு ஊக்கமான ஜெபத்தை இந்த நாட்களை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும். இந்த வேண்டுதல்களை நாங்கள் செய்கிற வேளையிலே தான் அங்கே இந்த நாட்களிலே நோயாளிகள் குணப்படுவார்கள், சுகப்படுவார்கள். கட்டுக்களோடு இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்கள் அவர்கள் கட்டுக்கள் அவிழ்க்கப்படும். இப்படி செய்கிற வேளையிலே தேவனுடைய நாமம் இந்த நாட்களிலே மகிமைப்படும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் 5 வருஷமாக ஜெபிப்பார்கள், எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான திருப்பமும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் நாங்கள் ஊக்கமான ஜெபத்தை எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கற்றுக்கொண்டு இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும். அநேகர் வந்து இன்றைக்கு ஜெபிப்பார்கள், ஏதோ ஒரு அரப்பு ஜெபத்தை செய்துவிட்டு போவார்கள். ஆனால் அந்த ஜெபத்திலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேரன்புதான் கிருபை.